மாசம் வரப்போறது நவராத்திரி பண்டிகை. அந்த விஷயத்த பத்தி அத்தியும் மருமகளும் பேசிக்கிட்டு, நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, இருக்கிறத வச்சு இந்த முறை நவராத்திரி பூஜைய நம்ம சிறப்பா செய்யணும். அந்த துர்கம்மா நம்ம வீட்டு தெய்வம். அந்த அம்மாவோட ஆசீர்வாதம் இருந்தா போதும், நம்ம சந்தோஷமா வாழலாம். ஆமா அத்தை, போன முறை நம்ம வீட்டு நிலைமை சுத்தமா சரியில்லாததுனால நம்ம பண்டிகைய கொண்டாடவே இல்ல. இந்த முறை நமக்கு எவ்வளவு தடங்கள் வந்தாலும் அத நம்ம பெருசுபடுத்திக்காம நவராத்திரி பண்டிகைய நம்ம கொண்டாடியே ஆகணும் அத்தை. அதுக்கு அத்தை எதையும் யோசிச்சுக்கிட்டு அப்படியே அசையாம இருந்தாங்க. அப்போ மருமக சத்தமா கூப்பிட்டு, அத்தை, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆ, அதுவா, முன்னாடிலாம் நம்ம ஊரு ஒற்றுமையா இருந்துச்சு. நவராத்திரி பண்டிகை நம்ம ஊருக்கு நடுவுல தான் நடக்கும். பெரிய சிலை கூட வைப்பாங்க. எல்லாரும் அங்க போய் பண்டிகைய சிறப்பா கொண்டாடுவாங்க.